ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல வெளியான ஒன்று சார்ல பிரேம கதையை படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். வினய் ஒரு ஆஸ்பைரிங் மியூசிக் டைரக்டரா இருக்காரு. இவர் மியூசிக் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்றது தான் அவருடைய கனவா இருக்கு. இவருடைய ஹார்ட் அண்ட் சோலை ஃபில் பண்ற மாதிரியான ஒரு வாய்ஸை தேடிட்டு இருக்காரு. அவங்க தான் இவருக்கு வந்து சோல்மேட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவருக்கு மல்லிகாவுடைய வாய்ஸ் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களோட சிங்கிங் கரியருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. பட் அது உடைக்கிற மாதிரி இவருடைய ஃபேமிலி பாத்தீங்கன்னா வினய் ஸ்வஸ்திகா அப்படின்ற ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லாத ஒரு திருமணத்தை செஞ்சு வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அது எப்படி மியூச்சுவல் டிவோர்ஸ் வரைக்கும் போச்சு, இறுதியில் இவங்க ஒன்னு சேர்ந்தாங்களா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. படத்துடைய ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்றதுனால மியூசிக் அப்படின்றது இந்த படத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுல மியூசிக்கலா பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸா இருக்கட்டும், சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிளசண்டா இருந்துச்சு. அது இந்த படத்துல இருக்கிற நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. இந்த படத்துடைய கோர் கான்செப்ட்ல இருந்து நிறைய இடங்கள்ல வந்து விலகி போனாலுமே படம் முடியும் போது ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு நல்ல மெசேஜை விட்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். லவ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஹை அண்ட் லோ அப்படின்றது இருக்கும். அதெல்லாம் மீறி வரவங்க தான் ஒரு சோல்மேட்டா இருப்பாங்க அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேமிங் ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. படத்துல நடிச்ச அத்தனை பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கான ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா லாகிங்கா தான் இருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கானட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒன்று சார்ல பிரேம கதையை படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.